ஜனவரி 13 துவங்கிய மகா கும்பமேளாவுக்கு ஆப்பிள் நிறுவன இணை நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் உடைய மனைவி லாரன் பவுல் வந்திருக்காங்க. பிறப்பால கிறிஸ்தவரான ஸ்டீவ் 1970களில் தன்னுடைய இளம் வயதுல இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது அவருடைய ஆன்மீக கவரலால புத்த மதத்துக்கு மாறினாரு. லாரனுடன் ஸ்டீவின் திருமணமும் புத்த முறைப்படி நடைபெற்றது. 2011 மறைந்த ஸ்டீவுடைய இறுதி சடங்குமே புத்த மதப்படியே நடைபெற்றது. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முறை பிரயாக்ராஜுடைய கும்பமேளாவுக்கு வர விரும்பியிருந்தார் ஸ்டீவ். இதை அவர் தன்னுடைய நண்பருக்கு எழுதியிருந்த ஒரு கடிதத்திலையும் குறிப்பிட்டிருந்தார். இந்த கடிதம் பிறகு ஏலம் விடப்பட்ட போது அது 4.2 கோடிக்கு ஏலம் போயிருக்கு. நிறைவேறாத ஸ்டீவுடைய ஆசையை அவருடைய மனைவி லாரன் மகா கும்பமேளாவுக்கு வருகை தந்து நிறைவேற்றியிருக்காரு. அமெரிக்காவுடைய அரிசோனாவில் யோகாவும் சமஸ்கிருதமும் கற்றுத்தரும் தன்னுடைய குருவான மகரிஷி வைசானந்த் கிரியோட லாரன் வந்திருந்தாரு. இவர்கிட்ட சமஸ்கிருதத்தோட யோகாவையும் கற்று வராரு லாரன். இதுதான் பல அமெரிக்கர்களை போல லாரனுக்கும் இந்து மதத்தின் மீது ஈடுபாடு கொள்ள செய்திருக்கு. தன்னுடைய முகாம்ல தங்கியவருக்கு கமலா அப்படின்னும் நிரஞ்சனி அகாடாவினர் புதிய பெயரை வச்சிருக்காங்க. ஆனா கும்பமேளாவில் 3 நாளில் தன்னுடைய முகாமை ரத்து செய்ததால சர்வதேச கவனம் லாரன் மீது திரும்பிச்சு. மகா கும்பமேளாவில் அவர் காட்டிய இந்து மத ஈடுபாட்டால லாரன் துறவியாகிறார் அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுக்கள் இருந்துச்சு. ஆனா திடீர் அப்படின்னு 3 நாளில் தன்னுடைய முகாமை முடிச்சுட்டு பூட்டான் கிளம்பிட்டாரு. இதன் பின்னணியில லாரனுடைய உடல்நலம் குன்றியது காரணமாகிவிட்டது. லாரனுக்கு முதல் நாள் ராஜ குளியலால உடல் நலம் குன்ற துவங்கி இருக்கு. இதனால் மறுநாள்ல வந்த மகர சங்கராந்தி ராஜ குளியல்ல அவர் கலந்துக்கல. சில துறவிகள் அவர் இந்த அளவிலான கூட்டத்திற்கு பழக்கப்படாதவர் அப்படிங்கறதால லாரன் ராஜ குளியலை எடுக்கல அப்படின்னும் ஒரு கூற்று இருக்கு. ஜனவரி 15 சிகிச்சையோட ஓய்வு எடுப்பதற்காக திடீரென தன் சகாக்கள் உதவியாளர்களோட கும்பமேளாவில இருந்து கிளம்பிட்டாரு லாரன் ஜாப்ஸ். மிகப்பெரிய செல்வந்தரான லாரன் முகாம்ல சாதாரண பெண்ணாக இருந்திருக்காரு. அனைவருடனும் சகஜமாக பேசியதோட மூத்த துறவிகளோட இந்து மதத்தையும் அதன் சனாதனத்தையும் கேட்டறிஞ்சிருக்காரு. நிரஞ்சனி அகாடாவின் தலைவரான மகா மண்டலேஸ்வர சாமி கைலாசானந்த் எடுத்துரைத்த மகா காளி மந்திரங்களையும் லாரன் ஜெபித்தார். ஜனவரி 12 அமெரிக்காவிலிருந்து லாரன் வாரணாசிக்கு வந்திறங்கினார். அங்குள்ள காசி விஸ்வநாதர் கோயில்ல தரிசனமும் செஞ்சிருக்காரு. இந்து அல்லாதவர் அப்படிங்கறதால சனாதனப்படி அவர் சிவலிங்கத்தை தொட்டு வணங்கல. பிரயாக்ராஜின் விமான நிலையம் லாரனுக்காக ஒரு நாள் மட்டுமே சர்வதேச விமான நிலையமா மாறுச்சு. இவருடைய பயணத்திற்காக பூட்டான் ஏர்லைன்ஸ் கார்பரேஷன் தனி விமானம் வந்து லாரனை அழைச்சு சென்றது. கடைசியா இந்த விமான நிலையம் ஆங்கிலேயர் காலத்துல 1932 சர்வதேச விமான நிலையமா மாறி லண்டனுக்கு ஒரு தனி விமானம் கிளம்பி சென்றது. அப்போது லண்டன்ல இருந்து வந்த ஓரிரு செல்வந்தர்கள் கும்பமேளாவில் புனித குளியல் முடித்து போனாங்க. மீண்டும் மகா கும்பமேளாவிற்கு லாரன் திரும்புவாரா அல்லது பூடானிலிருந்து அப்படியே அமெரிக்காவுக்கு போய் விடுவாரா அப்படிங்கிற கேள்விகள் துறவிகளை துடைத்தபடியே இருக்கு. ஏனெனில் பெண் துறவியாக மாறவில்லை அப்படின்னாலும் குறைந்தபட்சம் லாரன் இந்து மதத்துக்காவது மாறிவிடுவார் அப்படிங்கிற பேச்சும் நிரஞ்சனி அகாடாவினர் பேசி வந்தாங்க. இனி லாரன் வந்தாலும் வராவிட்டாலும் 40 கோடி பக்தர்கள் வரும் மகா கும்பமேளாவை கலக்கிவிட்டது என்னமோ நிஜம்தான்.